தாவேகா கட்சியில விஜய்ங்கிற ஒரே முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் விஜய் 234 தொகுதிக்கும் விஜய் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். விஜய் மட்டுமே தான் பிரச்சாரம் செய்ய முடியும். ஏன்னா அந்த கட்சியில 2ஆம் கட்டமே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்ட கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கட்சி நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டாதான் விஜய் 234 தொகுதிக்கு சொன்ன நேரத்துல போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் விஜய்னால போய் சேர முடியலனா பிரச்சாரம் பண்ண முடியாம போய் 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண முடியாதுங்கிறது. அப்ப நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்ட முடியாது, தமிழ்நாடு போலீஸை திட்ட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் எல்லாம் 10 மணினா 10 மணி தான். சோ அப்படி இருக்கும்போது கட்சியை இன்னமும் கட்டமைப்புக்கு கொண்டு வரணும். அதன் மூலமாகத்தான் இதை நம்ம சரி பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. ஒரு 2024 பிப்ரவரியில ஆரம்பிச்ச கட்சி நம்ம இன்னும் ஒரு 6 மாசம் தாங்க உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு. விஜய் எவ்வளவு பெரிய பிரபலமான முகமா வேணாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் தேர்தல் அரசியலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல போய் விஜய் படம் இருக்காது. கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும், உங்களோட வேட்பாளர் இருக்கும். கட்சி சின்னத்தை நீங்கள் சாமானிய மக்களிடம் எடுத்து சென்றால் மட்டுமே விஜய் எவ்வளவு பெரிய பிரபலமான முகமா இருந்தாலும் அது வாக்காக மாறும். கட்சி சின்னத்தை நூக்கன் கார்னருக்கு எடுத்துட்டு போறதுக்குதான் உங்களோட கட்சி கட்டமைப்பு பலமா இருக்கணும். விஜய் முகத்தை மக்கள் எல்லாருமே டிவில பார்த்து தெரிஞ்சிருக்காங்க. விஜய் கட்சியோட சின்னம்ங்கிறதே நீங்க நவம்பர்ல தான் முடிவு செய்ய முடியும். எலெக்ஷன் கமிஷனுக்கான விண்டோ பீரியட் அக்டோபர் மிட்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் நவம்பர் 2000 உங்களுக்கு கட்சி சின்னம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க சாமானிய மக்களுக்கு அந்த சின்னத்தை எடுத்துட்டு போவோம்னா உங்களோட கிளை செயலாளர்களும், உங்களோட கிளை நிர்வாகிகளும், உங்களோட ஒன்றிய நிர்வாகிகளும், உங்களோட மாவட்ட நிர்வாகிகளும் வேலை செய்தால் மட்டுமே அதை எடுத்துட்டு போக முடியும்.